ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோட வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். முக்கியமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நம்ம இன்னைக்கு ரயில்வே ரிட்டையரிங் ரூம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் கோயம்புத்தூர் ஜங்ஷனில். இந்த ரயில்வே ரிட்டையரிங் ரூம் புக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரெயின் டிக்கெட் இருக்கணும். பிஎன்ஆர் நம்பர் வச்சு தான் புக் பண்ண முடியும். இந்தியாவில் நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணாலுமே அந்த ஸ்டேஷனில் ரிட்டையரிங் ரூம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம் இல்லையா? ஸோ கோயம்புத்தூரில் இருக்குது, புக் பண்ணியிருக்கோம். ஈரோட்லேயும் இருக்குது. ஸோ பக்கத்து ஸ்டேஷனில் சில இடத்துல கிடைக்காது. இப்போ மதுரையில் இருக்குது. அதை விட்டால் நமக்கு தென்காசி அந்த சைட்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது இல்லை. திருநெல்வேலியில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே அந்த டெஸ்டினேஷனில் ரூம் அவைலபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்பயே கூட நீங்கள் ரூமும் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலுமே நீங்கள் டேரெக்டாக வந்துமே இங்கே ரூம் புக் பண்ண முடியும். பட் அவைலபிலிட்டி வந்து மேபி இருக்கும், இல்லாமலும் இருக்கலாம். நமக்கு ரூம் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க. ரூம் மட்டும் இல்லை, இங்கே டார்மெண்ட்ரிஸும் அவைலபிளாக இருக்கும். ஸோ டார்மெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு கோயம்புத்தூரில். மித்த ஸ்டேஷனில் எப்படின்னு தெரியல, கோயம்புத்தூர் அண்ட் திருச்சியில் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு தனியாக சேஃபாக ஸ்டே பண்ணணும்னா லேடிஸ்க்கு தனியாக டார்மெண்ட்ரி இருக்குது அண்ட் ஜென்ஸ்க்கும் தனியாக இருக்குது. ஸோ 150 ருபீஸ் டார்மெண்ட்ரிக்கு சார்ஜ் பண்ணுறாங்க 12 ஹவர்ஸ்க்கு. நீங்கள் 24 ஹவர்ஸாக கன்வெர்ட் பண்ணும்போது 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதான் சொல்கிறது எல்லாமே நான் ஏசி தான். அண்ட் இப்போது கோயம்புத்தூரில் நாங்கள் பண்ணியிருக்க இந்த நான் ஏசி ரூம் டூர் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ரூமோட ப்ரைஸ் சொல்லிடுறேன். 550 ருபீஸ் தான், 548 ருபீஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு இந்த ரூம் புக் பண்ணதுக்கு. நாங்கள் புக் பண்ணியிருந்த இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. நடுவில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் காட் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாத் எல்லாம் ட்ரை பண்ணுறதுக்காக உடன் ஸ்டாண்ட் ஒன்று பழைய காலத்துலாம் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் டச்சாக இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 சேர்ஸ் வச்சு ஒரு டைனிங் டேபிள் இருந்துச்சு. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. என்னோட லக்கேஜ்லாம் வச்சு கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அந்த சேர் மூவ் பண்ணிட்டு விண்டோ காட்டுறேன் பாருங்க. அவ்வளோ நல்லா பார்க்குறதுக்கே வியூ சூப்பராக இருந்துச்சு. ஸோ கீழே ஸ்டேஷன் தான். ஸ்டேஷனுக்குள்ளேயே நம்ம மாடியில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். நான் ஏசி டபுள் காட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது. ஸ்டேஷன் என்ட்ரன்ஸில் இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கும். அங்கேயே நம்ம ரூம் புக் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டி ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம்னா இங்கே ரூம் கீ கொடுத்துருவாங்க. ஒரு சூப்பரான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு வித் 2 ஸ்டூலோட இருந்துச்சு. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ட்ராஸும் நமக்கு நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருந்தாங்க. 550 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான ரூம் சொல்லலாம். வெளியே நம்ம 1500 பே பண்ணாலுமே இந்த அளவு ஸ்பேஷியஸாக ரூம் கிடைக்காது. அண்ட் ஒரே ஒரு ட்ராபேக் தான் இங்கே. நமக்கு பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெட்ஷீட் தான் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் விண்டரில் போனதால ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் தூங்கின மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி பாத்ரூம்லாம் கூட நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்க. ஸோ இங்கே ஒரு அட்டாச்டு மிரர் அண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பெட்ஷீட் வந்து அவங்க கொடுக்கவும் இல்லை. ஆக்சுவலாக நாங்களே கேட்டதுக்கு ஒரு ரூமுக்கு ஒரு பெட்ஷீட் தான் சொல்லிட்டு ஒன்று மட்டும் கொடுத்தாங்க. அண்ட் நம்ம ஸ்டே பண்ணிருக்க இந்த ரூம் கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ரெஸ்டாரண்ட் இருக்கு. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் அங்க இருக்க மெனு பிரைஸ் மட்டும் நான் ஆட் பண்றேன், பாத்துக்கோங்க. அதை நான் போட்டோ எடுத்திருந்தேன். நாங்க இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து ரிட்டர்ன் ஆனோம் சென்னைக்கு. ஸோ ஏர்லி மார்னிங்ன்றதால இட்லி வடை மட்டும் ரெடி ஆகிருந்துச்சு. ஸோ இங்க வந்து இந்த ஃபுட்லாம் அவைலபிளா இருக்கு. நாங்கள் பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் கோயம்புத்தூர் போய் சென்னையில் பண்ணாமல் கோயம்புத்தூர்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. கோயம்புத்தூர் எதுக்காக செலக்ட் பண்ணோன்னா நாங்கள் மருதமலை முருகர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்க தான். ஸோ அங்கே முருகர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு நாங்கள் பாலக்காடு தான் போயிருந்தோம் செலிப்ரேட் பண்ண. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மருதமலை வர முன்னாடி ஈரோடில் இறங்கி சென்னிமலை முருகரையும் பார்த்துட்டு தான் வந்தோம். மருதமலையிலையும் சரி சென்னிமலையிலையும் சரி முருகர் மட்டும் இல்லை, முருகரோட வாகனமான மயிலையும் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம். அது ரூம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye from Amrita.